எனக்கு மட்டும் குளிர் காலத்துலயும் சளி பிடிக்குது, வெயில் காலத்துலயும் சளி பிடிக்குது. என்ன மானம் கெட்ட உடம்போ. சரி விடு, அதுக்காச்சும் நம்மளுக்கு பிடிச்சிருக்கேன். இந்த மேனேஜர் வேற எப்ப பார்த்தாலும் ஆம்பளை கஸ்டமரே கொடுத்து நம்மளை சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டு இருக்கோம். இந்த வாட்டி ஸ்னேகான்னு ஏதோ ஒரு கஸ்டமர் நம்ம அனுப்பிச்சிருக்கான். நான் பேசி கரெக்ட் பண்ணிடலாம். ஹலோ சார், நாங்க ஓசி பேங்க்ல இருந்து கால் பண்றோம். போனை கொஞ்சம் ஸ்னேகா மேம் தர முடியுமா? ஹலோ, நான் ஸ்னேகா தான் பேசுறேன், சொல்லுங்க. என்ன ஸ்னேகான்னு சொல்றாங்க, ஆனா ஜென்ஸ் வாய்ஸ் கேக்குது. சார், நாங்க ஸ்னேகா மேம் கிட்ட தான் பேச முடியும். போனை அவங்க கிட்ட கொடுங்க. ஹலோ, நான் ஸ்னேகா தாங்க பேசுறேன். சார், நீங்க என்னதான் ஏமாத்த நினைச்சாலும் நான் ஏமாற மாட்டேன். நீங்க போனை ஸ்னேகா மேம் கிட்ட கொடுங்க. ஹலோ, நான் ஸ்னேகா தான் பேசுறேன், புரியுதா? ஐயோ, இந்த கோல்டு பிடிச்சனால யார் யாருக்கோ என்னென்னமோ சொல்லி புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. இருடா, கோல்டு சரியாகட்டும், அப்புறம் பாத்துக்கிறோங்க. மேம் 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 ஆர்டர் பாவிகளா, இன்னைக்கு தான் ஒரு பிள்ளைய கரெக்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள உங்களுக்கு பொறுக்கல சார். சரி ஓகே, ஸ்னேகா இல்லைன்னா ஸ்வேதா, போய் யார் வேலையை பார்ப்போம். ஸ்னேகா, இன்னைக்கு சுப்புக்கு வேற பிறந்த நாள். வருஷம் அவன் நம்மளுக்கு ட்ரீட் கொடுக்காம ஏமாத்திட்டே இருக்கான். இந்த வருஷம் அவனை விடவே கூடாது. ஆமா, எனக்கும் ட்ரீட் வேணும். சரி வா, அவன்கிட்ட போய் கேட்போம். மச்சான் சொல்றா. ஹாப்பி பர்த்டே மச்சான். தேங்க்ஸ் சார். அப்புறம் ஸ்டோரியில வச்சிருக்கேன். பாத்தேன்டா, ஸ்டேட்டஸ் கூட போட்டிருக்கேன்டா. காலையில பாத்துட்டேன். உனக்கு டெக்ஸ்ட்ல கூட நான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். ரீப்ளை கூட பண்ணேனே. ட்ரீட் ஏதாவது? ட்ரீட் மச்சான் வைக்கலாம், எனக்கு வந்து ஆசை. மச்சான், நான் உங்க நண்பன்டா. நம்ம எப்படிலாம் பழகி இருக்கோம், எங்கெல்லாம் சுத்தி இருக்கோம், ஒரே தட்டுல சாப்பிட்டுருக்கோம், ஒரே பாயில படுத்திருக்கோம். இப்ப நீ ட்ரீட் வச்சு ஆகும்டா எனக்கு. வைக்கலான்னு எனக்கு ஆசைதான். மாசம் ஞாபகம் இல்லையா? போன வருஷம் நம்ம ட்ரிப் போகும்போது உன் கையில ₹1 காசு இல்ல. ஆனா உனக்கா எல்லா செலவும் நான் தானே பாத்துக்கிட்டேன். அதெல்லாம் நீ மறந்துட்டியா? மறக்கல. சொல்லு மச்சான், மறந்துட்டியா? கையில காசு இல்லடா. மாசம் கடைசி இப்பவே எல்லா ஸ்டோரி டெலீட் பண்றடா. நீ என் ஃப்ரெண்டே கிடையாது. அட ஏன்டா? அடே டேய் டேய், ஒரு ட்ரீட்டுக்காக நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க. இருடா, இப்பவே எல்லா ஸ்டோரி டெலீட் பண்றேன். உனக்கு இன்னைக்கு RIP ஸ்டோரி போடுறேன். சரி, பர்த்டே வந்தாலும் வந்துச்சு. தெரிஞ்சவங்க தெரியாத எல்லாரும் கால் பண்ணி விஷ் பண்ணிட்டே இருக்கானுங்க. யாரும் பார்ப்போம். ஓ மச்சான், சொல்றா, என்ன பர்த்டே விஷஸ் தானே? பர்த்டே விஷஸா? அதெல்லாம் இல்ல. ஆமா, நீ உயிரோட தான் இருக்கியா? என்னடா இன்னைக்கு இப்படி பேசுற? அட, நம்ம மாரிமுத்து இருக்குல்ல, மாரிமுத்து. ஆமா, அவன் நீ செத்துட்ட போஸ்டர் போட்டிருக்கா. செத்துட்டானா? ஆமா. இரு ஒரே நிமிஷம், நான் பாக்குறேன். நான் பார்த்துட்டு அப்புறம் கூப்பிடுறாரு. டேய், என்னடா இது? ஏண்டா ஒரு ட்ரீட் வைக்கிறதுக்கு RIP போஸ்ட் போட்டியாடா? என்னடா நீங்க எல்லாம் இப்படி போட்டு. ஹே சுப்பு, ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்ஸ் நேகு. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கு. உனக்கு தெரியுமா, மார்னிங் வந்து யாருமே எனக்கு கூப்பிடல, விஷே பண்ணல. நீ தான் ஃபர்ஸ்ட் விஷே. நான் பண்ண வேற யாரா பண்ண போறேன்? தேங்க்ஸ். என்ன வேற தேங்க்ஸ் மட்டும் தானா? ஏய், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. மூவிக்கு போலாமா? மூவியா? அந்த மூவி போலாமா? அந்த மூவி வேணாம், அங்க வர கூட்டமா இருக்கும். அந்த மூவிக்கு போலாம். அந்த மூவியா? கண்ணா லட்டு தின்ன ஆசையா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அவங்களே கூப்பிட்டுக்கிட்டா. உன்னனா? கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா? நீயா? நீ என்னடா இங்க பண்ற? நான் தான்டா அந்த 2வது லட்டு. அது நீயா? நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க என்ன பண்றியா? நீ தான்டா இவ்வளவு நேரம் என் மூஞ்சி புரட்டிட்டு இருந்த. ஓ சரி, என்ன பண்றீங்க? அதுவா, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட மூவி போலான்னு. மூவியா? நான் ட்ரீட் வேடான்னு கேட்கும் போது கையில ₹1 காசு இல்ல, இன்னும் சம்பளம் வரல, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்படி இப்படின்னு புழுவிட்டு இப்ப புள்ள கூட படத்துக்கு போறியா நீ? அப்படி இல்ல, இப்பதான் வந்துச்சு காசு. இப்ப என்ன மூவி தானே போகணும். என்ன வேணா சொல்லு, என் மனசு போல மாட்டேன்டா. சே, இவங்களையும் நம்ம ட்ரீம்ல ட்ரீட் பண்ணிட்டோம்னா சரி, ட்ரீம்ல நல்லா தான் இருந்தான் மச்சான். டேய் டேய், தள்ளு என்னடா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வேற எதையும் யோசிச்சேன். சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஐஸ்கிரீம், ரோஸ் மில்க். ஏய் வேணாடா, எனக்கு ரொம்ப கோல்டா இருக்குடா. கோல்டா? வேற ஏதாவது சிக்கன் சாண்ட்விச், சிக்கன் பர்கர் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடலாமா? ஐயோ, நம்ம 50 ரூபாய்க்கு பில் போட சொன்னா 500 ரூபாய்க்கு போட்டுருவாங்களே. சரி, மாத்த மாட்டேன். சரி, நம்ம ஹெல்த்தி ஃபுட் ஏதாவது சாப்பிடலாம்ல? சாப்பிடலாம். ஓகே,
அட பாவிகளா, இதுதான் ஹெல்த்தி ஃபுட்டாடா? எனக்கு சளி பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சும் ஜூஸ் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றீங்களாடா? இவன்லாம் மொட்டை வெயில டீ தானே குடிப்பான், இவன் என்ன ஜூஸை குடிச்சிட்டு இருக்கான்? போங்கடா, எனக்கு ட்ரீட்டே வேணாம்டா. என்னை விட்டுட்டு ஜூஸு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு காலையில உங்களுக்கு லூஸ் மோஷன் தான்டா போகும். ஐயோ, இந்த சளி பிடிச்சதை விட இந்த கண்ட கருமாந்திரத்தை திங்க சொல்றதா ஒரே கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கு. நேற்று மலையில வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது ஜோதிகா மாதிரி தக்கு திக்கு சக்குச்சுன்னு ஆடும் போது அப்போ கஷ்டமா இல்லையா? அதெல்லாம் கஷ்டமா இல்லப்பா, நீ பண்றத ரொம்ப கன்றாவியா இருக்கு. எனக்கு இந்த மருந்து மாத்திரை எல்லாம் வேறு ரொம்ப ஈஸியான ட்ரீட்மெண்ட் ஏதாச்சும் இருக்குமா? இருக்கு, இதுக்குன்னு ஒரு வழி இருக்கு. நீ ஆவி பிடிச்சா சரியா போயிடும். சளி பிடிச்சதுக்கு எதுக்கு சுடுகாட்டுக்கு போய் ஆவியை பிடிக்கணும்? மூதேவி, அது அந்த ஆவி இல்ல. உனக்கு மாத்திரை வாங்கிட்டு தர, ஒழுங்கா அதை சாப்பிடு, சரியா போயிடும். சாப்பிட்றேன், சாப்பிட்டு தொலைறேன். ஏன் தான் இந்த சின்ன பொண்ணுக்கு இந்த சின்ன வயசுல இவ்வளவு சோதனையும்? உழைக்காம நீ இருந்தா உடம்பெல்லாம் துரு பிடிக்கும். உழைச்சு நீ முன்னேறு, உலகத்துக்கே ஒன்ன பிடிக்கும். உழைக்காம நீ இருந்தா உடம்பெல்லாம் துரு பிடிக்கும். உழைச்சு நீ முன்னேறு, உலகத்துக்கே ஒன்ன பிடிக்கும். நானே ராஜா, நானே மந்திரி, நாளும் உழைக்கும் ராஜா தந்திரி. நானே ராஜா, நானே மந்திரி, நாளும் உழைக்கும் ராஜா